நடிகர் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்துடைய டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் பராசக்தி திரைப்படம், அதாவது தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 12.5 கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெளிநாடுகளில் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து 12.5 கோடி. கிட்டத்தட்ட தமிழ்நாடுகத்துலையும் ஓவர்சீஸ்லையும் ஒரே மாதிரியான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது ரெண்டுத்துலையுமே 25 கோடி. மிச்ச ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ மற்ற நார்த் இந்தியாவில் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 கோடி. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக இந்த படம் வந்து டே ஒன் மட்டுமே 27 கோடியை கலெக்ஷன் பண்ணி சிவகார்த்தி ஒரு கெரியர்லேயே செகண்ட் இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து அமரன் திரைப்படம் இருக்குது. 40 கோடி கிட்டத்தட்ட வந்து டே ஒன் மட்டுமே கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் இந்த பராசக்தி 27 கோடி. அப்புறமா தேர்ட் பிளேஸ் வந்து 24.5 கோடியோட லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மதராசி திரைப்படம் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த 3 படத்துலையுமே டே ஒன் தமிழக கிளாக்ஸ் வந்து டபுள் டிஜிட், அதாவது மொத்தம் 3 படத்துலையுமே டபுள் டிஜிட் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழ் ஹீரோக்களுக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் டிஜிட் வர்றதே வாய்ப்பில்லை. ஸோ கண்டினியூவாக 3 படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் இதே மாதிரி டபுள் டிஜிட் தமிழகத்தில் ஓப்பனிங் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறமா பிக்கெஸ்ட் ஸ்டார் ஆஃப் தமிழ் அப்படின்னு அளிக்கக்கூடிய தளபதி ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமரன்லேயே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தமிழகத்தில் வந்துச்சு, 160 கோடி. ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி தாண்டி தமிழகத்தில் மட்டும் நான் சொல்கிறேன், வேர்ல்டு வைடு இல்லை, தமிழகத்தில் மட்டுமே இந்த படம் 100 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பொங்கல் ஹாலிடேஸில் நிறைய படங்கள் வர்றதுனால கலெக்ஷன் கொஞ்சம் பாதிப்படையும். ஸோ ஃபைனல் இந்த படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.